ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச மீன் நம்ம சமைக்க போகிறோம். என்னம்மா இன்னைக்கு என்ன மீன் சமைக்க போகிறோம் லஞ்சுக்கு? சங்கரா மீன் சூப்பர். வாவ், பார்க்க பெருசு பெருசாக இருக்கு. இன்னைக்கு லஞ்ச் இதுதான். எவ்வளோன்னு வாங்கியிருக்காரு? 200 ரூபாய். இது வந்து குழம்பு வச்சுட்டு வறுக்க போகிறோம். ஜொலிக்குது கையில். இன்னைக்கு ஒரு புடி தான் நம்ம வீட்டில். சூப்பர். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாமா? இதெல்லாம் என்ன மீன்? இது சும்மா கொடுத்தாங்க. இது பாறை, இது ஒரு பாறை, இது ஒரு பாறை. இது கண்ணாடி பாறை. இது என்ன வெரைட்டின்னு தெரியல. பாறை மீனில் 2 ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. பரவாயில்ல, 200 ரூபாய்க்கு. ஓகே, என்ன பண்ணலாம்? குழம்பு வச்சுட்டு வறுத்து சீக்கிரம் சாப்பிடுவோம். சரிம்மா. மீன் வாங்கிட்டு வரும்போது வேற என்னென்ன வாங்கியிருக்காரு அப்பா? கீரை வாங்கிட்டு வந்திருக்காரு. முருங்கைக்கீரை, கருவேப்பிலை, கொத்தமல்லி, முருங்கைக்காய். இதில் என்ன இருக்கு? மீன் குழம்புனாலே மாங்காய் தான். மாங்காய் போட்டால் மீன் குழம்பு. கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வாங்கி மீன் குழம்பு வச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே, எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓகேங்க. ஆனல் சூடாயிடுச்சு, எண்ணெய் ஊற்றியாச்சு. மீன் குழம்புக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம் கட் பண்ணியிருக்கோம், கருவேப்பிலை, பூண்டு நிறைய போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி எத்தனைமா இது? தக்காளி வந்து அது சின்னது பெருசுன்னு இருக்குல்ல, நம்ம குழம்புக்கு தகுந்த மாதிரி நம்ம இது வந்து ஸ்பெஷலான மீன் குழம்பு. முருங்கைக்காவும் போட போகிறோம், மாங்காவும் போட்டு வைக்க போகிறோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் முருங்கைக்காய், மாங்காய், சங்கரா மீன் குழம்பு. இன்னைக்கு ஒரு புடி வெந்தயம் போட்டாச்சு. இன்னைக்கு ஒரு புடி தான். எனக்கு சங்கரா மீன் ரொம்ப பிடிக்கும். வெடிக்குது வெந்தயம். வெந்தயம் பொரியுது. அடுத்தது வடவும் போட போகிறாங்க. வெந்தயம் போட்டு கையில் படுது. வடவும் போட்டணும். மீன் குழம்பு வாசனை இப்போவே ஸ்டார்ட் ஆன மாதிரி சூப்பராக இருக்குது. வடவும் வெந்தயம்லாம் பொரிஞ்சிடும். வடவை போட்டுடலாம். என்ன பண்ணீங்கன்னா நான் எட்ட ஓடிடுறேன். அப்படியே கருவேப்பிலை போட்டு அப்படியே வெங்காயம் பூண்டு எல்லாத்தையும் தள்ளணும். கருவேப்பிலை போட்டு வெங்காயம் பூண்டு எல்லாமே தள்ளியாச்சு. சின்ன வெங்காயம். இதை நல்லா வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சு நல்லா. இப்போ தக்காளி போட போகிறீங்களா? மீன் குழம்பு ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வகை மீன் குழம்புல போட்டிருக்கோம். இன்றைக்கி வந்து முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சங்கரா மீன் குழம்பு மாடல். இன்றைக்கி ஃபுல் அண்ட் ஃபுல் அம்மாவோட சமையல் தான். அம்மா தான் இன்றைக்கி ஃபுல்லாக எல்லாமே சமைக்க போகிறாங்க. உப்பு புதுசாக கொட்டி வச்சாச்சுல்ல, கல் உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கவர்லேயே இருக்குது, அது அம்மா கொஞ்சம் யூஸ் பண்ணி காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாட்டிலேருந்து எடுத்துப்பாங்க. நம்ம மீன் குழம்பு ரெடியாகினதுக்கு இன்னைக்கு மீன் குழம்பு மட்டும் இல்லை, முருங்கைக்கீரை கடையிலும் இருக்குது. எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்க. இது எல்லோ, க்ரீன், ரெட், ஒயிட்டுன்னு முருங்கைக்கீரை கடையில் இப்போலாம் அம்மா விசில்லே வச்சிடுறாங்க. ஒரு விசில் தான் ஃபாஸ்ட்டாக வைக்கணும்னா அப்புறம் கலர் மாறிடும். பார்த்தீங்கன்னா பச்சை பருப்பு, ஜீரகம், பச்சை மிளகாய் வந்து தக்காளி பழம், பூண்டு அரைஞ்சி அப்படியே மஞ்சள் போட்டு அதிலே அப்படியே கீழே போட்டாங்க. ஒரு விசில் அப்படியே சூப்பராக இருக்குது. நல்லா தான் இருக்குது டேஸ்ட்டு. நாங்கள் கூட இவ்வளோ நாள் வந்து விசில்லாம் வைக்க மாட்டோம். இப்போ வச்சு பார்த்தாங்க. ஈஸியான மெத்தட். ஆமாம், ஈஸி மெத்தட். கீரையும் டேஸ்ட்டாக தான் இருக்குது. நாங்கள் கூட கசக்குமோன்னு நினச்சோம், பட் அப்படிலாம் இல்லை. ரொம்ப வைக்கக்கூடாது விசில். ஃபாஸ்ட்டாக ஒரு விசில்லே வேலையை முடியலாம். அப்படியே செகண்டில் அப்படியே ஒரு விசில் வர மாதிரி இருக்கும். புளி கரைக்கிறாங்க மீன் குழம்புக்கு. வேலைலாம் பரபரப்பாக போயின்னு இருக்குது. இன்னைக்கு லஞ்சு சமையல் சீக்கிரமாக சமைச்சு சாப்பிட்லாமா? ஓகே. வீட்டுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். நிறைய மீன் குழம்புக்கு போகிறீங்களா? ரொம்ப நாள் ஆகி எல்லாம் பாண்டி போயிருக்காங்க. அதனால் ஆமாம், ஒரு 4-5 நாளாக நான்வெஜ்ஜே சாப்பிடல. மீன் குழம்பு வச்சு எப்படா சாப்பிடுவோம். நிறைய குழம்பு தேவைப்படும். இன்னைக்கு நீங்கள் தேங்காய் ஊற்றி வைக்க போகிறீங்களா? 2 மாடல் இல்லை ஒரே குழம்பா? ஓகே, உங்களுக்கு வேணும்னா கொஞ்சமாக அப்படி வச்சுக்கோங்க. மீனை பார்த்துட்டு சரிம்மா. புளி ஊற்றிக்கலாமா? புளி ஊற்றியாச்சு. மீன் குழம்பு நீங்கள் எப்படி வைப்பீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். மோஸ்ட்டாக எல்லோரும் இந்த மாதிரி தான் வைப்பீங்கன்னு நினைக்கிறேன். தக்காளி சாறில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம். முருங்கைக்காய் போட்டு வதக்கவே இல்லையே. கொதிக்கக்குள்ளே போட போகிறீங்களா? இது கொதிக்கும். இது இதுவாகிடும். சாம்பார்லாம் நான் பருப்பு போடணும், இன்னும் வேக மாட்டேன். அப்போ இதில் வந்து கொதிச்சதும் போட போகிறீங்க. ஓகே, ஒரே ஒரு முருங்கைக்காய் வந்து விழுந்துருச்சு. காரம் பிடிக்கலாம். எப்படி இருக்குது?
கரெக்டாக இருக்குது. சூப்பராக இருக்கா? குழம்பு கொதிக்கிற கேப்பில் என்ன செய்றீங்க? மீனை ஒரு உருண்டை செய்யலாம். முருங்கைக்கீரை உருவி வச்சுக்கிறாங்க. அந்த பருப்புலாம் ரெடியாக தான் இருக்குது குக்கரில். இப்போ கீரையை உருவி அதில் போட்டோன்னா விசில் வச்சிடலாம் இல்லைம்மா? வாசனை சூப்பராக இருக்குது. மீன் குழம்பு காய் போட்டுருவாங்க. அதுவும் சேர்ந்து சூப்பர் வாசனை வரும். மாங்காய் அப்புறமா போட்டுக்கலாம். முருங்கைக்காய் கொஞ்சம் வேகணும். மாங்காய் வந்து மீன் போடுறப்ப போட்டுக்கலாம். அடடா, இன்னும் ஒரு அருமையான மீன் குழம்பு. கீரையாச்சு போடுங்க. இப்போ இதெல்லாம் கீரையை நம்ம போடுவோம். இதுக்கு தகுந்த கீரை இருக்கான்னு பார்த்துக்கலாம். போதும்னு நினைக்கிறேன். மீன் கீரையை சுமட்டலாம். இன்னைக்கு இல்லை நாளைக்கு கூட தவிர்த்திக்கலாம். மீன் சூப்பராக க்ளீன் பண்ணிட்டாங்க. எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. மாங்காய் போட்டுக்கலாம் பார்த்து. வாவ், குழம்பு நல்லா கொதிச்சு அந்த ஏடு மாதிரிலாம் வந்திருக்கு. மாங்காய் போட்டாச்சு. மீன் எது குழம்புல போடலாம், எது வறுக்கலான்னு பார்க்குறியா? இப்படி தான் பண்ணுவோம் நம்ம. பாருங்க, இந்த மீன்லேயே நாங்கள் பாதி தலையை கட் பண்ணி குழம்புல போட்டு வால் சைட்லாம் வறுக்க போகிறோம். நான் அம்மா கிட்ட ஃபுல்லாக ஃப்ரை பண்ண தான் சொன்னேன். பட் இன்றைக்கி வந்து இப்படி பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டைம் நம்ம வறுத்தா வேஸ்ட்டாக போகுது. அடுத்த தடவை நம்ம வந்து ஃபுல்லாக வறுக்கிறதுக்கு பார்க்கலாம். கீரல் போட்டு ஃபுல்லாக வறுக்கலாம். ஆனால் வறுத்தா வேஸ்ட் ஆகுதுண்ணே. அம்மா அப்படி சொல்கிறாங்க. இதில் இப்போ கீரல் போடலாமா வேணாம்? அப்படியே வறுத்துடலாமா? குட்டியாக தானே இருக்குது. குழம்புக்கு மீன் ரெடி ஆகிடுச்சு. போடுங்க. இது பாறையில் என்ன பாறைன்னு தெரியல. ஒரு சங்கரம் முழுசாக இருக்குது. மீதியெல்லாம் தலைகள். மற்றதெல்லாம் தலைகளை பாதி கட் பண்ணி போட்டாச்சு. எப்பயுமே இந்த மாதிரி கொஞ்சமாக வாங்கி பாதி குழம்பு வச்சுட்டு வறுவல் தான் பண்ணுவோம். நீங்கள் எப்பயுமே பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு நிறைய வாங்க போகிறோன்னு தெரியல. கட்டி வச்ச பூண்டு வறுக்கிறதுக்கு மசாலா சேர்த்துக்கலாம். மீன் ரொம்ப பிடிக்கிறவங்களுக்கு தான் அந்த ஒரு ஃபீலிங் இருக்குமா? என்னடா மீன் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவு போட்டாச்சு. மிளகாய் தூளும் போட்டாச்சு வறுவலுக்கு. மீன் குழம்பு வறுவல் நம்ம இப்படி தான் பண்ணுவோம். மசாலா சிம்பிளாக சேர்த்து அதுதான் சூப்பராக இருக்கும். மசாலாவை கலந்து பண்ணுவாங்க. அம்மா இந்த மாதிரி ஃபாஸ்ட்டாகவே போட்டு பண்ணிடுவாங்க. இதுவே நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக இருக்கும். மீன் வறுவல் அம்மா செய்யறது செம்மையாக இருக்கும். இதுலலாம் கை வைக்க மாட்டேன். கை எரியும் வச்சா. கலர் பாருங்க, சூப்பராக இருக்குது. எப்படா மீன் வறுத்து சாப்பிடுவோன்னு இருக்குது. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். குக்கரில் விசில் வச்சது தான், ஒரே ஒரு விசில்லே. இப்போ இந்த கீரை கடையில் அருமையாக இருக்கும். கருவேப்பிலை கிள்ளி போட்டுருவோம். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு. கருவேப்பிலையும் ஃபைனலாக போட்டுட்டோம். செமையாக இருக்குது. என்ன ஊற்றிக்கலாம்? தோசைக்கல் சூடாகிடுச்சு. மீன் வறுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் மீன் வச்சுக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் இருக்குது அதில். மீன் வச்சாச்சு. வாசனையாக இருக்கும். அப்படியுமே இந்த எண்ணெய் தண்ணி கொஞ்சம் அதில் பொருந்தி தொப்பு தொப்பு இருக்குது. பூண்டு மீனோட இந்த மசாலா வாசனை எண்ணெயில் பட்ட உடனே வாசனையாக இருக்குது. ஒரு பாறை மீன் இருந்தது. நான் பாருங்கள் அங்கேயே வச்சுருங்க. பயப்படம் தான். தேங்காய் பாறையாக இருக்குங்க. கமெண்ட்டில் அந்த மீனை ஃபஸ்ட்டே பார்க்கும்போது தெரிஞ்சுன்னா சொல்லுங்கள். அது எந்த வகை பாறை மீன். கொஞ்சம் குட்டியாக இருந்துச்சு. ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அது மீன்லாம் பாருங்கள் சூப்பராக ரெடியாக ஆகிடுச்சு. அம்மா திருப்பி போடுறாங்க. சூப்பர் லஞ்சு சாப்பிட போகிறோம். எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன செஞ்சுருக்கோன்ட்டு பார்க்கலாமா? அம்மா நினச்சிடலாம். என்னென்ன சமையல் சொல்லுங்கள் பார்த்துடலாம். நம்ம வீட்டில் சங்கரா மீன் குழம்பு ரொம்ப நாளாச்சு. சங்கரா மீன் குழம்பு மாங்காய் முருங்கைக்காய்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. மீன். ஆமாம், அதே கொஞ்சம் உடஞ்சிருச்சு. மாங்காய் இந்த மாதிரி முருங்கைக்காய் மாங்காய்லாம் போட்டு வச்சு ரொம்ப நாள் ஆகுது. இந்த காம்பினேஷன் யாருக்கு பிடிக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் தேங்காய் அரைச்சி ஊற்றியாச்சு. கொஞ்சம் தேங்காய் பாதி குழம்பு தேங்காய் அரைச்சி ஊற்றி இதுவும் சூப்பராக இருக்குது பார்க்கறதுக்கு. கறி குழம்பு மாதிரி. இது மீன் வறுத்தாச்சு. வானெல்லாம் வறுத்தாச்சு. சூப்பராக இருக்குது. ஜொலிக்குது மீன் வறுவல். கீரை கடையல். சூப்பர். முட்டை. ஃப்ரைட் ரைஸ். ஓகே, ஒரே தட்டில் மீன் குழம்பும் கொஞ்சம் கீரையும் கொஞ்சம் போட்டாச்சு. இப்போ மீன் வறுவல் வச்சுக்கலாம். மீன்களை எடுத்து வச்சுக்கலாம். சூப்பராக இருக்குது. வறுத்த மீன் 2 தட்டில் வைங்க. அதுலேயும் ஒன்று சூப்பராக இருக்குது மீன் வறுவல் பார்க்கவே. இதில் மீன் சாப்பாடுலாம் சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். பட் நம்ம நிறைய மீன் இருக்கக்குள்ளே சாப்பிட்டுக்கலாம். ஆஹா, தட்டு ஃபுல்லாக நிறைஞ்சி போயிருக்கு. எங்கள் வீட்டில் இதான் இருந்துச்சு. வாங்க சாப்பிட்லாம். சாப்பிட்டு பாருங்கம்மா. ரெண்டாச்சுலாம் செம பசியில் இருந்தாங்க அம்மா. எப்போ மீன் குழம்பு வச்சு சுட சுட சாப்பிடுவாங்க. ரொம்ப நாள் முழுங்கி ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்குது. மீன் குழம்பு ரொம்ப நாள் ஆகிற மாதிரி இருக்குது. எப்படி இருக்கு?
மீன் குழம்பு அருமையாக இருக்குது, உங்களுக்கு முருங்கீரையும் அருமையாக இருக்குது. முருங்கீரையா மீன் குழம்புன்னு கன்ஃபியூஸ் ஆகிற அளவுக்கு சூப்பராக இருக்கா மீன் குழம்பு? மீன் குழம்பு சாப்பிட்டு பார்க்குறேன். எப்படி இருக்குது மீன் குழம்புன்னு? முருங்கைக்காய் போட்டிருக்கோம். எல்லாம் முருங்கைக்காய் மாங்காய் வாசனைலாம் அப்படியே செம்ம சூப்பராக இருக்குது. மீன் வறுவல் சாப்பிடுங்க. ஆமாம், மீன் குழம்புலாம் நல்லா ஊற ஊற சாப்பிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். வறுத்த மீனை சாப்பிடுங்க. எப்படி இருக்குது சொல்லுங்கள். அடுத்த நாள் சாப்பிட்டாலும் இன்னும் சூப்பராக இருக்கும். ஆனால் குழம்பு அதுலேயும் இருக்குமான்னு தெரியல. சூப்பராக இருக்குது. சூப்பராக இருக்கா? சரி, நீங்களும் இதே மாதிரியே சமைச்சு பாருங்க. எங்களோட ரெசிபிஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அப்படிங்களா? செல்லாம் மூட்டி விடுவாங்க. சாப்பிட்றேன். எனக்கு மீன் வறுவல் மட்டும் ஒரு ரூபா கொடுங்க. நல்லா செல்லம் மீன் வறுவல் சாதம் கூட மீன் குழம்பும் கௌசல்யா செல்லம் சாப்பிடுங்க. சூப்பரா இருக்குமா? மீன் குழம்பு மாதிரியும் இருக்கு, எறா குழம்பு மாதிரியும் இருக்கு. முருங்கைக்காய் போட்டிருக்கோம்ல, செம்மையா இருக்கு டேஸ்ட். இன்னைக்கு ஒரு புடி பிடிச்சிடலாம். பிடிக்க வேண்டியதான். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய். நாங்க போய் சீக்கிரமா சாப்பிட போறோம். எல்லாரும் நீங்களும் சாப்பிடுங்க. பாய். வீடியோவில் பார்க்கலாம். பாய்.